கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 11:9. ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மார்க்கு 11:9. ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். குறித்தொலை ஞாயிறு. ஏசப்பா சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் ஒரு ராஜாவா கழுத மேலே ஏற்றி அழகு பார்த்த ஒரு நாள். அந்த நாளை நினைவு கூற விதமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாடுறோம். வசனம் சொல்லுது, கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர். யார் இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா ஏசப்பாவை. ஏசப்பா கர்த்தரோட நாமத்தினால பூமிக்கு வந்து நமக்காக பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமேன். அவர் யார் அப்படின்னா ஸ்தோத்தரிக்கப்பட்டவராம். ஆமேன். ஸ்தோத்தரிக்க எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவர் தான். துதிகள் மத்தியில் வாச செய்கிறவர் அவர் தான். அவர் துதிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் செய்த நன்மைகள்லாம் நினைத்து அவர் நன்றி செலுத்துறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்யலையா? இன்னிலிருந்து செய்யுங்க. அவர் நாமத்தை உயர்த்துங்க. அவர் ஸ்தோத்திரிங்க. அவர் துதியினால உயர்த்துங்க. இன்னும் அதிகமாக உயர்த்துங்க. நிச்சயமாக அவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.